வெண்முரசு. இந்திரநீலம் 9. பகுதி 2. மழைத்துளிகள் 3. வாசிப்பது சந்தீப். அஸ்வபாதம் என்னும் இரட்டை மலைக்கு சுற்றிலும் அமைந்த 78 யாதவச் சிற்றூர்களில் நடுவிலிருந்தது ஹரிணபதம். அங்கு அந்தக குலத்து யாதவர் நெடுங்கால முன்னர் கங்கைக் கரையிலிருந்து முதுமூதாதை வீரசேனரின் தலைமையில் 100 குடியினராக 5000 பசுக்களுடன் புதிய புல்வெளி தேடி அங்கே வந்தனர். குதிரைக் குளம்பு போலிருந்த மலைக்குக் கீழே மானுட காலடிபடாத குறுங்காட்டில் சற்றுமேடான பகுதியொன்றில் 100 மான்கள் கொண்ட ஒரு கூட்டம் படுத்திருந்தது. அவர்களின் ஓசையைக் கேட்டும் அவை கலையவில்லை. இளமான்கள் சற்றே செவி தழைத்தன. அன்னைமான்கள் மட்டும் கொம்புகளைத் தாழ்த்தியபடி ஈரக்கரிய விழிகளை உருட்டி நோக்கி மூச்சுவிட்டன. வீரசேனர் இயல்பாகவே மான்கள் இவ்விடத்தை தெரிவு செய்துள்ளன. அச்சமின்றி அவை இங்கிருப்பதை நோக்கினால் இங்கு தலைமுறைகளாகவே தங்கியிருக்கின்றன. இதுவே நம்மிடம். இங்கு நம் கன்றுகள் செழிக்கும் என்றபடி தன் கோலை அங்கே நாட்டினார். சூழ்ந்து நின்றிருந்த யாதவர்கள் தங்கள் பொதிகளை இறக்கி வைத்து கை நீட்டி இளைப்பாறினர். காட்டில் கழிவெட்டிக் கொண்டு வந்து பிறை நிலவு வடிவில் 108 குடில்களைக் கட்டி நடுவே இருந்து முற்றத்தில் கன்றுகளை நிறுத்தி சுற்றி கூர்தீட்டிய கழிகள் நடப்பட்ட அகழியை அமைத்து ஓரமைத்தனர். ஹரணகணம் வாழ்ந்த இடம் அப்பெயரால் அழைக்கப்பட்டது. யாதவ குடிகளில் அந்தகர்கள் மட்டுமே சூரியனை வழிபட்டனர். தென்மதுராபுரி என அழைக்கப்பட்ட யாதவப் பெருநகரை ஆண்ட சத்வத குலத்து கிரிராஜரின் 8வது மைந்தர் வீரசேனர். சத்வதர்கள் மழை பொருந்து புல்வெளிகளைக் காக்கும் இந்திரனை முதல் தெய்வமாக வணங்கியவர்கள். வருணனும் சோமனும் அவர்களின் மலரும் நீரும் பெற்றனர். 108 மூதன்னையர் இல்லங்களுக்குப் பின்னால் உருளைக்கற்களாக பதிட்டை செய்யப்பட்டு ஆண்டுதோறும் வசந்தகால இருளிலவில் பலி பெற்றனர். ஈரவானில் ஊர்களுக்கு மேல் வளைந்தெழும் இந்திரவில்லால் அவர்களின் குலமும் ஆனிரைகளும் வாழ்த்தப்பட்டன. ஒளிகொண்டு அதிரும் வஜ்ராயுதத்தாலும் இடியோசையாலும் காக்கப்பட்டன. பிறந்தபோது வீரசேனர் விழியில் ஒளியற்றிருந்தார். ஒலி நோக்கியே குழந்தை திரும்புகிறது என்று 2வது மாதத்தில்தான் கிரிராஜர் அறிந்தார். 8வது மைந்தன் என்பது யாதவர்களில் மூதன்னையரின் நல்லருள் என்று எண்ணப்பட்டதனால் குழந்தை பிறந்த நாள் முதல் மாலை தோறும் சூதருக்கும் பாணருக்கும் அயலவருக்கும் குடியினருக்கும் ஊன்விருந்தும் மதுவிருந்தும் நடந்து கொண்டிருந்தது. விழியின்மையை மருத்துவச்சி கண்டு சொன்ன அன்று நிறைந்த பேரவையில் மதுமயக்கில் இருந்த மன்னர் திடுக்கிட்டு அரியணை விட்டு எழுந்தார். ஒரு கணம் கழித்து மதுவைக் கடந்து செய்தி சென்று அகத்தை அடைந்ததும் கடும் சினத்துடன் உருமியபடி உடைவாளை உருவியபடி மகளிர் மாளிகை நோக்கி எழுந்தார். அவையினர் அவர் கால்களைப் பற்றி தடுத்தனர். பழிகொள்ள வேண்டாமென கண்ணீருடன் மன்றாடினர். மூதன்னையரின் பழிச்சொல் என வந்து பிறந்தவனை விழியாலும் தொடமாட்டேன் என்று கிரிராஜர் மறுத்துவிட்டார். அவரது ஆணையின்படி ஒரு வெள்ளைத் துணியில் சுற்றப்பட்ட குழந்தை குறுங்காட்டின் மூதன்னையர் ஆலயத்து பலிபீடத்தில் அந்தியில் வைக்கப்பட்டது. குழந்தையை ஓநாய்களாக வந்த மூதன்னையர் உண்டுவிட்டதாக கிரிராஜருக்கு சொல்லப்பட்டுவிட்டது. அதை அவரும் நம்பினார். ஆனால் அது சேடியரால் எடுத்து வரப்பட்டு மகளிர் மாளிகையில் செவிலியர் அணைப்பில் எவருமறியாமல் வளர்வதை அவர் அறிந்திருந்தார். விழியிழந்தவன் பிறந்த பழி நீங்க ஒருவரிடம் முழுக்க அன்னம், ஆதுரம், ஆடை, இல்லம், நீர்நிலை, கல்வி, வேள்வி, பலி என்னும் 8 வகை கொடைகளை செய்தார். 7 வயது வரை விழியிழந்த மைந்தன் செவிலியன்னை கராளமதியின் அணைப்பில் வாழ்ந்தான். 7 வயதாகியும் முலையுண்ணும் வழக்கம் கொண்டிருந்தான். 7 ஆண்டு காலமும் அவள் பெருமுலைகள் அவனுக்காக சுரந்தன. அவனுக்கு அரைநான் அணிவிக்கப்படவில்லை. முதலுணவு அளிக்கப்படவில்லை. பெயர்கூட இடப்படவில்லை. அந்தகன் என்றே அவனை அழைத்தனர் அன்னையும் பிறரும். அவனுடைய அன்னைச்செவிலி மட்டும் வீரசேனன் என்றாள். அப்பெயரை அவள் எவரிடமும் சொல்லவில்லை. அது கிரிராஜரின் தந்தையின் பெயர். அந்தகனுக்கு அப்பெயரை இட்டதை அறிந்தால் அவளும் கழுவேற்றப்படுவாளென அறிந்திருந்தாள். எவருமில்லாத போது முலைகளுடன் சேர்த்து அப்பெயரை 100 முறை அழைத்து முத்தமிடுகையில் அவள் ஓங்கி எழுந்த அரண்மனை மாடங்களை, காவல் கோட்டங்களை, கோட்டை வாயில்களை வென்றாள். அந்நாளில் ஒருமுறை காணாடலுக்காக மகளிர் அருகே ஃபால்குனி ஆற்றங்கரைக்கு சென்றபோது மைந்தனையும் கராளமதியிடமிருந்து வாங்கிக் கொண்டு சென்றனர்.
நீர்கண்டு நிலைமறந்த சேடியர் மைந்தனை ஒரு பாறை மேல் அமரச் செய்து எழலாகாது என்று சொல்லிவிட்டு நீரில் இறங்கி நீராடினர். இனிய பலாப்பழத்தின் நறுமணம் பெற்று நாவூரிய மைந்தன் எழுந்து அத்திசை நோக்கிச் சென்றான். நீராடி வந்த செவிலியர் மைந்தனைக் காணாது பதறினர். 4 திசைகளிலும் பிரிந்து ஓடி அவனைத் தேடினர். அழுகை ஊறிய அவர்களின் குரல் காட்டுமரங்களிலும் பாறைகளிலும் எதிரொலித்து பச்சைத் தழைப்புக்குள் நிறைந்தது. பகலெல்லாம் தேடியபின் அவர்கள் திரும்ப வந்து அழுகையுடன் சென்று முதல் படைத்தலைவரிடம் மைந்தன் காணாமலானதை சொன்னார்கள். அவன் 1000 படைவீரரை அனுப்பி காடெங்கும் மீண்டும் ஒரு முறை தேடச் சொன்னான். மறுநாளும் மைந்தன் கிடைக்காமலான போது அவனை ஓநாய்கள் உண்டிருக்கலாமென்று உறுதி செய்தனர். அச்செய்தி அவன் அன்னையையும் அரண்மனை மாந்தர் அனைவரையும் நீள்மூச்சுடன் ஆறுதல் கொள்ளச் செய்தது. அவனை வளர்த்து செவிலியனை மட்டும் தன் அறையிருளுக்குள் நெஞ்சில் அறைந்து அழுது கொண்டிருந்தாள். மூதமையர் பதிட்டைக்கு முன் ஊன்சோறும் செம்மலரும் படைத்து பலியூட்டி அவன் வாழ்ந்த கடன் முடிக்கப்பட்டது. சின்னாட்களிலேயே அவனை அரண்மனையும் ஆயர்குலமும் மறந்தது. உள்ளறை இருளில் சிக்குப்பிடித்த முடியும் பித்தெழுந்த விழிகளும் கொண்ட ஒரு முதுமகள் அவள் மட்டுமே அறிந்த அவன் பெயரை சொல்லிச் சொல்லி கலழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் சொல்வதென்ன என்று எவரும் அறிந்திருக்கவில்லை. 8 மாதங்களுக்குப் பின் தலைமுடி சடையாகி உடலெங்கும் பொன்னும் மண்ணும் பற்றி செதிலடைந்து அவன் திரும்பி வந்தான். ஆனால் அவனுக்கு விழி திறந்திருந்தது. அவன் நகர்முகப்பை அடைந்தபோது இறந்த சடலம் மீண்டு வந்தது என்று அஞ்சிய காவலர் கோட்டை மேல் ஏறிக்கொண்டனர். அரண்மனை வாயிலில் காவலர் அஞ்சியோடிய பின் பூசகர்கள் சேர்ந்து தெய்வச் சிலைகளுடன் சென்று அவனை எதிர்கொண்டனர். ஆனால் சிறுசாளரம் வழியாக அவனைக் கண்ட கராளமதி இருகைகளையும் விரித்தபடி பெருமுலைகள் ஊசலாட அன்னை பசுவென அமரியபடி ஓடிவந்து அவனை அள்ளி தன்னோடு அணைத்து கண்ணீரும் சொற்களும் சிதற முத்தமிடத் தொடங்கினாள். அவன் அவளிடம், அன்னையே, நான் விழிகொண்டு விட்டேன். காடு மிக இனிது. ஆயினும் உன்னை நோக்கவே வந்தேன் என்றான். அன்றிரவு அவனுக்கு எப்படி விழுதிருந்தது என அவன் தன் அன்னையிடம் சொன்னான். காட்டுக்குள் சென்றபோது வழுதவறி அவன் ஓர் ஓடையில் விழுந்து நீர்விரைவால் அடித்துச் செல்லப்பட்டு ஆழ்ந்த பிலம் ஒன்றுக்குள் விழுந்தான். கூரிருள் பெருகிக் கிடந்த அந்த நிலவாய்க்குள் விரல்களில் எழுந்த விழிகளால் நோக்கி அவன் வழிகண்டு சென்றான். தான் அமர்ந்து துயில சிறுகுழி ஒன்றை அடைந்தான். அங்கே சிறுமீன்களையும் நண்டுகளையும் பிடித்துண்டு நீர் அருந்தியிருந்தான். அஞ்சி துயருற்று அலறிய அவன் குரல் அவனிடமே திரும்பி வந்தது. நாளும் பொழுதுமற்ற ஆழத்தில் அவன் அன்னை அன்னை என்று சொல்லிக் கொண்டு அச்சொல்லைப் பற்றி வாழ்ந்தான். பின் அங்கே கருவறையின் வெம்மையையும் ஈரத்தையும் கண்டு கொண்டான். 8 திசைகளையும் கதிர்க்கைகளால் சூடும் சூரியன் மாமேருவின் உச்சியில் அமைந்துள்ள பிரம்மபதத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒளியற்ற வெண்ணிற மலராக அமைகிறது. அங்கே பொருட்களில் உறையும் பிரம்மதேஜசே ஒளி என்றாகிறது. அத்தனை மலைகளுக்கும் அத்தனை கடல்களுக்கும் வடக்கே மண்ணின் வடக்கு முனையில் அமைந்திருக்கும் மேருவில் இரவென்றும் பகலென்றும் இல்லை. நாளென்றும் ஆண்டென்றும் இல்லை. அங்கு காலமென்றாகியுள்ளது பிரம்மனின் ஓர் இமைப்புக் கணம் மட்டுமே. அந்தியில் சூரியன் தன் 1000 கோடி கதிர்களை சுருக்கி ஆமை என தன்னுள் இழுத்துக் கொள்கிறது. செந்நிறமான ஒற்றை நாக்கை மட்டும் அக்னிக்கு அழித்துச் செல்கிறது. ஒளிகொண்டெழும் அக்னி இரவை ஆள்கிறான். பகலில் கிழக்கில் எழும்போது அக்னியிலிருந்து தன் செங்கதிரை சூரியன் மீண்டும் எடுத்துக் கொள்கிறான். பிரம்மனின் அவையில் அக்னி ஒரு செம்மலராக மலர்ந்திருக்கிறது. பிரம்மயுகத்தின் தொடக்கத்தில் ஒருநாள் அக்னி சூரியனிடம் அவன் செவ்வொளிக்கதிர் ஒன்றை ஒரு பகலுக்கு மட்டும் தானே வைத்துக் கொள்ள ஒப்புதல் கோரினான். நட்புக்காக சூரியன் அதை ஏற்றான். சூரியன் அளித்த அச்செங்கதிருடன் அன்று பகல் முழுக்க தட்சிணமேரு என்னும் மலைமேல் தானுமொரு சூரியனாக அமர்ந்திருந்தான். அன்று காலை விடிந்தபோது மேற்கிலும் ஒரு செந்நிறச் சூரியனைக் கண்டு அஞ்சிய மானுடர் அத்திசை நோக்கி முழந்தாளிட்டு கைகூப்பி வணங்கி வாழ்த்துரை எழுப்பினர். அச்சொற்களால் மகிழ்ந்த அக்னி மறுநாள் காலை அச்செஞ்சுடரை சூரியனுக்கு திருப்பி அளிக்காமல் மண்ணுக்குள் புகுந்து மறைந்து கொண்டான். சூரியக்கைகள் மண்ணையும் விண்ணையும் துழாவி அக்னியை தேடின. மண்ணுக்கு அடியில் உள்ள இருள் நிறைந்த வழிகளை சூரியன் அறிந்திருக்கவில்லை. 1000 ஆண்டுகாலம் அக்னி செஞ்சுடருடன் அக்குகைகளுக்குள் வாழ்ந்தான்.
இருண்ட குடல்வழிகள் செங்குருதி நிறம் கொண்டன. 1000 கோடி தலைமுறைகளாக ஒளியை அறியாமல் அங்கே வாழ்ந்த சிற்றுயிர்களில் கண்கள் எழுந்தன. அடித்தட்டில் வாழ்ந்தவற்றுக்கு முதுகிலும் பரந்தலைந்தவற்றுக்கு அடிவயிற்றிலும் விழிகள் திறந்தன. சிறுபுழுக்கள் செம்மணிகளாயின. ஒவ்வொன்றும் பிறிதொன்றை அறிந்தன. 100 ஆண்டுகளுக்குப் பின் அவியேற்காது மெலிந்த அக்னி மண்ணுக்குமேல் எழ முடிவெடுத்தான். தன்னிடமிருந்த சூரியச் சுடரை ஒரு சிறிய ஒளிர்மணியென ஆக்கி அதைத்தான் வாழ்ந்த சியாமாந்தக பிலத்தின் சிறிய துளையொன்றுக்குள் போட்டுவிட்டு மேலே வந்தான். அங்கே நின்றிருந்த பேரால மரத்தை தன் செந்நாக்குகளால் பற்றி அவன் உண்ணத் தொடங்கிய போதே சூரியன் தன் 1000 கைகளால் அவனைச் சூழ்ந்து பிடித்துக் கொண்டான். விண்ணுக்குத் தூக்கப்பட்டு சூரியன் முன் நிறுத்தப்பட்ட அக்னி அக்கதிர் தன்னிடமிருந்து தவறி பாதாளத்தின் இருளுக்குள் விழுந்துவிட்டது என்று சொன்னான். 100 ஆண்டு காலம் அக்னியை சிறையிலிட்டு மீள மீள கேட்டும் கூட அதையே அவன் சொன்னான். மண்ணில் அவியேற்க அக்னி எழாததைக் கண்ட முனிவர்கள் விண்ணளந்தோனிடம் முறையிட்டனர். அக்னியை விடுவிக்கும்படி மணிவண்ணன் ஆணையிடவே சூரியன் அக்னியை சிறையகற்றினான். தன் ஆழிவளைக்குள் வந்து சுடர்மணியைத் தேடிய அக்னி அது அத்துளை வழியாக மிக ஆழத்தில் விழுந்துவிட்டிருப்பதைக் கண்டான். அவனுடைய நீண்ட செங்கரங்களை அங்கே ஊறிப்பெருகிய கரிய நீர் உடனே அணைத்தது. 100 முறை முயன்றபின் அதை அப்படியே விட்டுவிட்டு அவன் மேலுலகம் சென்றான். சூரியத் துளி அங்கே நீரின் ஆழத்தில் விழிமணி என விழுந்து கிடந்தது. கைகளால் துழாவி இருளில் அலைந்த அந்தக சிறுவன் வழுதவரி சேற்றுப் பரப்பில் சறுக்கி விழுந்து எழுந்து மேலும் விழுந்து குகையிருளுக்குள் சென்று கொண்டிருந்தான். அனைத்து வருடம் அன்னை விரல்கள் என புழுக்கள் நெளிந்த காமாந்தகம் என்னும் இருள்பாதை வழியாக அவன் சென்றான். பின்னர் உருகும் செங்குழம்புகள் ஈரத்தசையென அசைந்த மோகாந்தகம் என்னும் குகையை அடைந்தான். இருண்ட நாகங்கள் விழியொளிர நானேட்டி வருடிச் சென்ற குரோதாந்தகம் என்னும் 3ஆம் குகையை கடந்தபின் பிரம்மம் மண்ணுலகை உருவாக்கிய பின் எப்போதும் ஒளிதொட்டிராத சியாமாந்தகம் என்னும் ஆழ்குகைக்கு சென்று சேர்ந்தான். விழியின்மை அளித்த அறியாமையால் அவன் காக்கப்பட்டிருந்தான். மண்ணின் கருவறையின் சுருள்பாதைக்குள் சென்று அவன் அடைந்த சியாமாந்தகத்தில் இருளில் சுழன்று கிடந்த மணி அவன் இருண்ட விழிகளுக்குத் தெரிந்தது. அதை நோக்கி தவழ்ந்து சென்று அதை அள்ளிக் கைகளில் எடுத்தான். சிறுநெல்லிக்காய் அளவிருந்த அச்சுடரை ஏதோ உணவென்று எண்ணியது அவனுடைய பசி. அதை வாயிலிட்டபோது பனிக்கட்டி போல குளிர்ந்த கல் என உணர்ந்து துப்பினான். தலை தூக்கிய போது அவன் கையில் இருந்த அந்த மணியின் ஒளியில் அக்குகையின் கல்மடிப்புகளை, கல் அலைகளை, கல்லுருகி வழிந்த அகிடுகளை, கல்கொம்புகளைக் கண்டான். அந்த மணியின் ஒளியை கருவியாக்கி 3 குகைகளையும் கடந்து திரும்பி வந்தான். காலையொளி விரிந்து கிடந்த காட்டைக் கண்டு விழியே சித்தமென திகைத்து நின்றான். 3 நாட்கள் இமைக்காமல் நின்றிருந்தவன் தேவா என அலறியபடி கைவிரித்து காட்டுக்குள் பாய்ந்தோடினான். அழுதும் சிரித்தும் அரற்றியும் 15 நாட்கள் அவன் காட்டில் இருந்தான். பின் பசுவின் குரல் அம்மா என்றழைக்கக் கேட்டு கராளமதியை நினைவுகூர்ந்தான். அவனிடமிருந்து அந்த மணியை அன்னை கையில் வாங்கிப் பார்த்தாள். இது உன்னிடமும் உன் குலத்திடமும் என்றும் இருக்கட்டும். பிறர் அறிய வேண்டியதில்லை. உனக்கு இதுவே தெய்வமென்றாகி வழிகாட்டுக என்று வாழ்த்தினாள். சியாமாந்தக பிலத்தில் கண்டடைந்தமையால் அம்மணியை சியமந்தகம் என்று அவன் அழைத்தான். அவன் ஆடைக்குள் அந்த மணி எப்போதுமிருந்தது. ஆகவே அவன் உடலில் பாளை இளங்குருத்தின் மெருகு தெரிந்தது. அவன் விழிகள் சூரியன் எழுந்த பனித்துளிகள் என மின்னின. அவன் சொற்களில் 100 முறை தீட்டப்பட்ட வாளின் கூர்மை இருந்தது. அவனை சத்வத குலத்து யாதவர் தங்களுக்கு மூதனையர் அளித்த கொடை என்று எண்ணினர். 7 மூத்தவர்களும் அவனை அஞ்சினர். அவன் நாடாளக்கூடாதென்று அவர்கள் நாளும் பல சூழ்ச்சி செய்தனர். அதற்கென ஒரு தருணம் அமைந்தது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சத்வதகுலத்தின் 108 பெருங்குடிகளும் அங்கிருந்த கஜமுகம் என்னும் மலையுச்சியில் கூடி இந்திரனுக்கு கொடை விழா எடுப்பார்கள். மழைக்காலம் முதிர்ந்து வானில் இந்திரனின் யானைகள் எழுந்திருக்கும். அவன் படைக்கலங்கள் மின்னி மின்னிச் சூழும். விண்சரிவில் அவன் பெருநகைப்பு முழங்கும். 12 இளங்கன்றுகளை இந்திரனுக்கு பலியிட்டு வணங்குவர். அந்த ஊனை சமைத்து முதுகளுடன் உண்டு களியாடுவர்.
மலைச்சரிவில் அமைந்த தோல் கூடாரங்களில் இளையோரும் மகளிரும் கூடி விளையாடுவர். இந்திர விழவில் ஒளிரும் வெண்கல் பீடத்தில் அமர்ந்த இந்திரனின் முன்னால் வாழ் வைத்து தலை வணங்கி ஒவ்வொரு யாதவனும் தன்னை முழுதளிக்க வேண்டும் என்பது முறைமை. வீரசேனன் இந்திரன் முன் தலை வணங்க உறுதியாக மறுத்துவிட்டான். 7 உடன் பிறந்தாரும் உருவிய வாளுடன் அவனை நோக்கிப் பாய்ந்தனர். குடிமூத்தார் எழுந்து அவர்களை அடக்கி அவரிடம் அதைப் பற்றி வினவினர். விழியளித்த கதிரவன் ஒருவனையே வணங்குவதாக நெறிகொண்டிருப்பதாக வீரசேனன் சொன்னான். இந்திரன் யாதவர்களின் பெருந்தெய்வம். அவனை வணங்காதவன் யாதவன் அல்ல என்று கிரிராஜர் கூவினார். மழையளிக்கும் மன்னனை வணங்காத ஒருவன் நம்முடன் இருந்தால் காடு வரலும், கன்றுகள் செத்தழியும் என்று குலப்பூசகர் சொன்னார். இந்திரனை வணங்குக, இல்லையேல் யாதவ குடிவிட்டு நீங்குக என்று கிரிராஜர் இறுதி ஆணையிட்டார். விழி ஒன்றே என் செல்வம் என்று சொன்ன வீரசேனன் சத்வதர்களின் தென்மதுராபுரி விட்டு நீங்க சித்தமானான். அவனுடன் 100 யாதவ குடிகளும் தங்கள் ஆணரைகளுடன் செல்ல முன்வந்தனர். ஆனி மாதம் 7வது வளர்ப்பிறை நாளில் வீரசேனன் தன் குடியினருடன் வடக்கு நோக்கிக் கிளம்பினான். யமுனையை அடைந்து குறுங்காடுகளையும் சதுப்புகளையும் கடந்து அஸ்வபாத மலையடிவாரத்தைக் கண்டடைந்தான். அங்கே ஹரிணபதம் அமைந்தது. ஹரிணபதத்தின் நடுவே 7 அடுக்கு கல்மேடை அமைத்து அதில் 12 ஆரங்கள் கொண்ட சக்கர வடிவில் கதிரவன் பதிட்டை செய்யப்பட்டான். அதன்மேல் மரப்பட்டைகளால் ஆன ஆலயத்தை எழுப்பினர். சில ஆண்டுகளில் அது கல்லால் ஆன சிற்றாலயமாக மாறியது. 108 கதிர் விரிந்த செம்முகத்தில் விழிகளுடன் சூரியனின் வடிவம் பொறிக்கப்பட்ட ஆலயத்தின் முகப்பில் அமைந்த பலிபீடத்தில் ஒவ்வொரு நாளும் 7 நிற புதுமலர் வைத்து வணங்கினர். ஆண்டுக்கு ஒருமுறை சூரியன் விஷுவராசியில் அமையும் நன்னாளில் சேமந்தகத்தை சூரியனின் காலடியில் வைத்து அந்தக குலத்து யாதவர் அனைவரும் தலைவணங்கி தங்களை முழுதளித்தனர். 108 யாதவ குலங்களில் சூரியனை முழுமுதல் தெய்வமாகக் கொண்டவர்கள் அவர்கள் மட்டுமே. ஹரிணபதத்திற்கு அருகே ஆழத்தில் யமுனை பாறைகளை மோதி அலைத்து வெண்சிறகு கொண்ட கருநாகம் போல் சென்றது. படகில் செல்பவர்களுக்கு மரங்களுக்கு மேல் எழுந்து நின்ற குதிரை குழம்புதான் அடையாளம். 108 சிற்றோடைகள் எழுந்து வழிந்து அமைந்த பசும்புல்வெளியில் யாதவர்களின் ஆநிலைகள் அமைந்தன. அவ்வோடைகள் யமுனைக்குள் கொட்டிக் கொண்டிருக்கும் குளிரோசையை அஸ்வநாதம் என்றனர். வீரசேனரின் குடி அங்கே தழைத்தது. 78 சிற்றூர்களாக அவர்கள் பிரிந்து பரவினர். அவரது 62வது கொடிவழியில் வந்த நிம்னர் வளைதடிச் செங்கோலும் குருத்தோலை மணிமுடியும் அணிந்து எருதுக்கொம்பு பதித்த இருக்கையில் அமர்ந்து அக்குடிக்கு தலைமை தாங்கினார். அவரது மைந்தன் சத்ராஜித் இளமையிலேயே கனவுகள் கொண்டிருந்தான். அஸ்வபத்தாலும் யமுனையாலும் வேலியிடப்பட்ட சிறுநிலத்திற்குள் யாதவ குடிகள் பாறைக்குள் சிக்கிய ஆலமரமென ஒடுங்கி வளர்வதாக எண்ணினான். யமுனை படித்துறையில் அமர்ந்து நெடுந்தொலைவில் பாய்விரித்துச் செல்லும் கலங்களை நோக்கி அமர்ந்திருந்தான். கால்கள் நீண்ட தோள்கள் பருத்ததும் தன் இளையோன் பிரசேனனுடன் மிருகபதத்தில் இருந்து கிளம்பி மதுராபுரிக்குச் சென்றான். செல்லும்போது அவன் தந்தை அந்த சீமந்தக மணியை அவனுக்கு அளித்து அதை உடனுரை தெய்வமெனக் கொள்க என வாழ்த்தி அனுப்பினார். மதுராபுரியை ஆண்டு உக்ரசேனரின் படையில் ஒரு 100வனாக சேர்ந்த சத்ராஜித் எப்போரிலும் சிறுபுண் கூட பட்டதில்லை. தொட்ட செயலெல்லாம் துலங்கியது. சில ஆண்டுகளுக்குள் 1000வனாகவும் பின் மதுராபுரியின் 8 பெரும் படைப்பிரிவுகளில் ஒன்றின் தலைவனாகவும் ஆனான். யமுனைக்கரையில் கலிந்தகம் என்னுமிடத்தில் அமைந்த சிறுமண் கோட்டையின் பொறுப்பை அடைந்தான். கலிந்தகத்தைச் சுற்றி கற்கோட்டை அமைத்து காவலரன் சமைத்து உள்ளே வல்லமை வாய்ந்த வில்லவர்களை நிறுத்தி அதை மதுராபுரியின் 2ஆம் தலைநகராக ஆக்கினான். கலிந்தபதத்தின் துறையில் மதுராவுக்குச் செல்லாத சிறு படகுகள் அணைந்தன. அங்குள்ள சந்தையில் சிறுகொடி யாதவர் நெய் கொடுத்து பொருள் கொள்ள வந்தனர். கலிந்தகம் மதுராபுரிக்கு அளிக்கும் கப்பச் செல்வம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்தது. கலிந்தகத்தின் குறுநில மன்னராக சத்ராஜித்தை உக்ரசேனர் உடைவாளும் கணையாழியும் அளித்து அரியணை அமர்த்தினார். அந்தக யாதவர்களின் தலைநகராக கலிந்தகம் மாறியது. அங்கே 3 அடுக்கு அரண்மனையும் அந்தகக் குடியின் முதன்மை தெய்வமாகிய கதிரவன் ஆலயமும் அமைந்தன. அவ்வாலயத்தில் சித்திரை விஷுவராசியில் சியமந்தகமணி சூரிய வழியாக பதிட்டை செய்யப்பட்டு 1000 திருவகை மலர்களாலும் கங்கா, யமுனா,
சரஸ்வதி, நர்மதை, சிந்து, கோதை, மகாநதி, கிருஷ்ணை, காவேரி என்னும் 9 மாநதிகளின் நீராலும் வழிபடப்பட்டது. மதுராபுரிக்கு கப்பம் கட்டும் 4 யாதவ சிற்றரசுகளில் முதன்மையானதாக கலிந்தகம் கருதப்பட்டது. அனைத்து குலச்சபைகளிலும் சத்ராஜித் முதல் மதிப்பிற்குரியவராக ஆனார். சத்ராஜித்தின் 4 அரசியரில் விருஷ்டிகுலத்து மாலினிதான் மூத்தவளும் முதன்மையானவளும். யாதவ வழக்கப்படி அவர் ஹரிணபதத்தை விட்டு கிளம்புவதற்கு முன்னர் முதிரா இளமையிலேயே மாலினியை மணந்துவிட்டார். அவளை அவர் கலிந்தகத்துக்கு கொண்டு செல்லவில்லை. அங்கே போஜகுலத்து சித்திரையையும் பத்மையையும் மணந்து கொண்டு அரசியராக இருத்தினார். எப்போதாவது அவரும் அகம்படிப்படையும் யமுனை வழியாக கலிந்தகத்தின் எழுகதிர் கொடி பறக்கும் படகுகளில் ஹரிணபதத்திற்கு வருவதுண்டு. அவர்களின் குலச்சடங்குகளில் மட்டும் மாலினிக்கு முதன்மையுரிமை இருந்தது. அவள் அதிலேயே நிறைவடைந்து விட்டிருந்தாள். மாலினி விருஷ்டிகுலத்து கதாதன்வாவின் மகன் சியாமகனின் 2வது மகள். மதுவனத்தின் காடுகளில் கன்று மேய்த்து வளர்ந்தவள். அவளால் அரசு என்றாக முடியவில்லை. கணவனுடன் 2 முறை கலிந்தகத்தின் அரண்மனைக்குச் சென்று சிறிது நாள் வாழ்ந்ததுமே அவ்வாழ்க்கை தனக்கு உகந்ததல்ல என்று அறிந்துவிட்டாள். பசுக்களின் ஒலியும் மணமும் இல்லாத காலை ஒளியை புல்வெளிமேல் காண வாய்ப்பற்ற அந்தியில் கழுத்து மணிகளுடன் பொழுது சிவப்பதை பார்க்க முடியாத வாழ்க்கை அவளுக்கு பொருளற்றதாக தோன்றியது. அங்குள்ள மானுடர் கூடனைய பரிதவிக்கும் அந்திப் பறவைகள் போல எந்நேரமும் சுழன்று கொண்டிருப்பதாக எண்ணினாள். அங்கே காட்டையும் மலைகளையும் கதரையும் நதியையும் சித்திரங்களாக தீட்டி வைத்திருக்கிறார்கள். அவற்றை பார்க்கும் பெண்களும் சித்திரங்களாக ஆகிவிட்டிருக்கிறார்கள் என்று மாலினி தன் தோழி மகதியிடம் சொன்னாள். வெறும் சித்திரங்களடி. காற்றில் சித்திரச் சிலைகள் கூடத்தான் நெளிகின்றன. தன் இளையாள்கள் இருவரையும் அவள் சித்திரை என்றுதான் சொன்னாள். அவள் வயிற்றில் முதல்கரு உருவான போது செய்தியறிந்து மகிழ்ந்த சத்ராஜித் 100 படகுகளில் அணிகளும் ஆடைகளுமாக ஹரிணபதத்திற்கு வந்தார். 7 நாட்கள் நீண்ட உண்டாட்டு நிகழ்ந்தது. 8ஆம் நாள் கிளம்பும்போது தன்னுடன் வந்து தங்கும்படி மாலினியை அழைத்தார். என் மகள் இங்கே பசுக்களுக்கு நடுவே வளரட்டும் என்று மாலினி சொன்னாள். மூதன்னையர் அவளைச் சூழ்ந்து காக்கட்டும். அவள் வயிற்றை வருடி முத்தமிட்டுவிட்டு சத்ராஜித் கிளம்பிச் சென்றார். சத்யபாமை அன்னையுடனும் 2 மூதன்னையருடனும் விருந்தகன்ற ஆயர்பாடி இல்லத்தில் வளர்ந்தாள். வட்டவடிவமான முகப்புக் கட்டிடத்தைச் சுற்றி 12 சிறுகட்டங்கள் ஓங்கிய வேங்கை மரங்களின் வேலியால் சூழப்பட்டிருந்த வளாகம் அது. பொற்கூரைக்கு கீழே சாணி மெழுகி செந்நிறத்தில் சித்திரக் கோலமிடப்பட்ட சுவர்கள் கொண்ட முகப்புக் கட்டிடத்தில் அவளுடைய தாத்தா நின்னர் ஆயர்குடியினரை சந்தித்தார். அதன் பின்னாலிருந்தது அவர் தங்கிய இல்லம். அதைத் தொடர்ந்து சத்ராஜித் வந்தால் தங்கும் அரச இல்லம். அருகே சுவடியறை. அதற்கப்பால் களஞ்சிய அறைகள். இல்ல நிறையின் இடது கோடியில் சமையல் கூடம். அருகே உணவுக் கூடமும் பெண்களின் புழங்கிடமும். அதைத் தொடர்ந்து பெண்கள் துயிலும் இல்லங்கள். வலது கோடியில் நெய்க்கலங்கள் அடுக்கப்பட்ட ஆக்னேய பின்பக்கம் பிறைவடிவில் 108 தொழுவங்களில் நின்றிருந்து ஒவ்வொரு பசுவும் மாலினியின் கண்முன் பிறந்து வளர்ந்து ஈன்று கனிந்தவை 5 பசுக்களின் வாழ்வுக்காலம் தானிருந்து நிறைந்தவள் மூதன்னையரின் உலகை அடைகிறாள். நான் 2 பசுக்களின் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டேன் என்று மாலினி புறக்கடை திண்ணையில் கால் நீட்டி அமர்ந்து சொல்வாள். புன்னகையுடன் மகதி 5 பசுக்களென்றால் 75 கன்றுகள் அல்லவா என்றாள். போடி, இந்த 3 பெற்றே நான் முலை தளர்ந்து விட்டேன் என்று சொல்லி அவள் எழுந்து சென்றாள். ஈன்று சலித்த பசு உண்டா அரசி என்று மகதி கூவ, நீ சென்று ஈன்று வாடி. என்னால் இனி முடியாது என்று மாலினி சமையலறைக்குள் இருந்து சிறுசாளரம் வழியாக சொன்னாள். மகதி சத்யபாமையிடம், பெண்ணென்று ஆனபின் பசு என்றுமே முலை ஒடுங்குவதில்லை மகளே என்றாள். கருவுற்று நீலித்த காம்புகளுடன் கண்கனிந்து காத்திருக்கும். பின்னர் பால் பொழிந்து தொழுநிறைக்கும். முலைகளால் ஆனது பசு. ஊருணியை ஊற்றுக்களால் நிறைக்கும் மலை போன்றது அதன் உடல். சத்யபாமை பெருமூச்சு விட்டாள். நீருக்குள் என்னடி கண்டாய்? ஏன் எப்போதும் நெடுமூச்செறிகிறாய் என்று மகதி கேட்டாள். ஒன்றுமில்லை என தலையசைத்து பாமா விழிவிலக்கிக் கொண்டாள். சொல்லடி என்றாள் மகதி மீண்டும்.
4வது இருளில் என் முதுமூதாதை கண்டது போன்ற ஒரு விழியை என்றாள் சத்யபாமை. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.